Welcome to Ramasamy Sanskrit course. சரல் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிராரம்பா பாரதவித்யாபவன் சிலபஸில் 8வது பாடம் பார்த்துட்ருக்கோம். 43வது பக்கம் இது பார்ப்போம். சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கவும். இதை எல்லாத்தையும் நோட் புக்கில் சான்ஸ்கிரிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்ப்போம். நீ நிலத்திற்கு போகிறாயா? நீ துவம் நிலத்திற்கு சேத்திரம் போகிறாயா? கிம் கச்சதி நீ நிலத்திற்கு போகிறாயா? கிம் தம் சேத்திரம் கச்சசி கிம் துவம் சேத்திரம் கச்சசி. நிலத்திற்கு எவை எவை விளைகின்றன? நிலத்தில் எவை எவை விளைகின்றன? நிலத்தில் சேத்ரே எவை எவை கே விளைகின்றன? விருத்தி. நிலத்தில் எவை எவை விளைகின்றன? சேத்திரம் கே விருத்தி. குடியானவன் கிருஷக் எங்கு குத்திர வசிக்கிறான்? நிவசதி. குடியானவன் எங்கு வசிக்கிறான்? கிருஷக் குத்திர நிவசதி. குடியானவன் கிருஷக் எங்கு குத்திர வசிக்கிறான்? நிவசதி. குடியானவனிடம் கிருஷக் எழுதுகள் விஷம். வழிவர்தன்னா அது காளை மாடு. விஷம். விஷமக குடியானவன் கிருஷக்க எழுதுகள் விஷமக இருக்கின்றன. சந்தி. குடியானவனிடம் எழுதுகள் இருக்கின்றன. கிருஷக்க விஷமக சந்தி. அந்த எழுதுகள் விஷமக மிகவும் கொழுத்திருக்கின்றன. பகு மோட்டஸ். அந்த எழுதுகள் மிகவும் கொழுத்திருக்கின்றன. விஷமக பகு மோட்டஸ். எழுதுகள் புல்லை தின்கின்றன. எழுதுகள் விஷமக புல்லை திருணம் தின்கின்றன. காடந்தி. எழுதுகள் புல்லை தின்கின்றன. விஷமக திருணம் காடந்தி. நீ அவைகளை பார்க்க போக மாட்டாயா? கிம் துவம் தேஷாம் திருஷ்ட நா கச்சசி. நீ அவைகளை துவம் தேசம் பார்க்க திருஷ்ட போக மாட்டாயா? கிம் நா கச்சதி நீ அவைகளை பார்க்க போக மாட்டாயா? கிம் துவம் தேசம் திருஷ்ட நா கச்சசி. நீ நிலத்துக்கு போகிறாயா? கிம் துவம் சேத்திரம் கச்சசி நிலத்தில் எவை எவை விளைகின்றன? சேத்திர கே விருத்தி. குடியானவன் எங்கே வசிக்கிறான்? கிருஷக்க குத்திர நிவசதி. குடியானவனிடம் எழுதுகள் இருக்கின்றன. கிருஷக்க விஷமாக சந்தி. அந்த எழுதுகள் மிகவும் கொடுத்திருக்கின்றன. விஷமக பகு மோட்டஸ். எழுதுகள் புல்லை தின்கின்றன. விஷமக திருணம் காடந்தி நீ அவைகளை பார்க்க போக மாட்டாயா? கிம் துவம் தேசம் திருஷ்ட நா கச்சசி. எல்லாம் நோட் பண்ணிங்க.
நான் கட்டாயம் போவேன். நான் அகம் கட்டாயம் அவசியம் கமிஷ்யதி கமிஷ்யாமி. நான் அகம் கட்டாயம் அவசியம் போவேன் கமிஷ்யாமி. நான் கட்டாயம் போவேன் அகம் அவசியம் கமிஷ்யாமி. குடியானவன் நிலத்திற்கு போவான். குடியானவன் கிருஷக நிலத்திற்கு சேத்ரே போவான். கமிஷ்யதி குடியானவன் நிலத்திற்கு போவான். கிருஷக சேத்ரே கமிஷ்யதி அவன் விதையை விதைப்பான். சக பிஜானி வபஷ்யதி அவன் சக விதையை பிஜானி விதைப்பான். வபஷ்யதி பிறகு மழை பெய்யும். பஷாத் மேக் வர்ஷதி பிறகு மழை பெய்யும். பிறகு பஷாத் மழை பெய்யும். மேக வர்ஷதி வர்ஷதி பிறகு மழை பெய்யும். பஷாத் மேக வர்ஷதி மேகங்கள் ஜலத் மேகங்கள் ஜலத் அதிகமாக ஜலத்தை கொட்டும். ஜலே சிஞ்சதி மேகங்கள் அதிகமாக ஜலத்தை கொட்டும். ஜலத் அதிகம் ஜலம் சிந்ததி நிலங்கள் நிறைய தண்ணீர் இருக்கும். நிலங்கள் சேத்திர நிறைய அதிக தண்ணீர் ஜலம் இருக்கும். அஸ்தி நிலங்கள் நிறைய நிலங்கள் நான் கட்டாயம் போவேன் அகம் அவசியம் கமிஷ்யமி. குடியானவன் நிலத்திற்கு போவான். கிருஷக சேத்திர கமிஷ்யதி அவன் விதையை விதைப்பான். சக விஜானி வபிஷ்யதி பிறகு மழை பெய்யும். பஷாத் மேக வர்ஷதி மேகங்கள் அதிகமாக ஜலை கொட்டும். ஜலத் அதிகம் ஜலே சிஞ்சதி நிலங்கள் நிறைய தண்ணீர் இருக்கும். நிலங்கள் சேத்திர நிறைய தண்ணீர் ஜலம் இருக்கும். அஸ்தி நிலங்கள் நிறைய தண்ணீர் இருக்கும். சேத்திர அதிக ஜலம் அஸ்தி அவைகளில் கதிர்கள் விளையும். அவைகளில் தேஷு கதிர்கள் தானியம் வளரும். விருத்தி அவைகளில் கதிர்கள் வளரும். தேஷு தானியம் விருத்தி. குடியானவன் கிருஷக அவைகளை தானி பார்த்து திருஷ்ய சந்தோஷப்படுவான். ஆனந்த் பவஷ்யதி குடியானவன் அவைகளை பார்த்து சந்தோஷப்படுவான். கிருஷக தானி திருஷ ஆனந்த் பவஷ்யதி குடியானவன் அவைகளை பார்த்து சந்தோஷப்படுவான். கிருஷக தானி திருஷ ஆனந்த் பவஷ்யதி எல்லாம் நோட் பண்ணிங்க.
சாரி. உன் வீட்டில் துவாம் கிரகே கதிர்கள் தானியம் இருக்கின்றனவா? கிம் சந்தி. உன் வீட்டில் கதிர்கள் இருக்கின்றனவா? கிம் துவம் கிரகே தானியம் சந்தி. என்னிடம் நிறைய கதிர்கள் உள்ளன. என்னிடம் அபி அதிகம் நிறைய அதிக கதிர்கள் தானியம் உள்ளன. சந்தி. என்னிடம் நிறைய இந்த கதிர்கள் உள்ளன. மமி அதிக் தானியம் சந்தி. என்னுடைய தகப்பனார் மம ஜனக நிலத்தில் சேத்திர உழுகிறார். கிருஷதி. என்னுடைய தகப்பனார் நிலத்தில் உழுகிறார். மம ஜனக சேத்திரே கிருஷதி. அவர் மாலையில் எழுதலுடன் திரும்பி வருவார். அவர் மாலையில் எழுதுகளுடன் திரும்பி வருவார். அவர் சக மாலையில் சாயங்கால் எழுதுகளுடன் விஷமக திரும்பி வருவார். ஆகச்சதி. அவர் மாலையில் எழுதுகளுடன் திரும்பி வருவார். சக சாயங்கால விஷம ஆகச்சதி. அப்போது வீட்டில் விளக்குகள் இருக்கும். அப்போது ததா வீட்டில் வீடுகளில் விளக்குகள் எரியும். பபக அஸ்தி. ஜோதி அப்போது வீடுகளில் விளக்குகள் இருக்கும். அப்போது தத வீடுகளில் விளக்குகள் ஜோதி இருக்கும். சந்தி. அவர்கள் இரவில் சாப்பிடுவதில்லை. அவர்கள் இரவில் நிஷா சாப்பிடுவதில்லை. நா பஷ்யந்தி. அவர்கள் இரவில் சாப்பிடுவதில்லை. நிஷா நா பஷ்யந்தி. அவர்கள் மாலை மட்டிலும் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் பாலை. அவர்கள் பாலை மட்டிலும் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் பாலை துக்தம் மட்டிலும் ஏவ சாப்பிடுகிறார்கள். பஷ்யந்தி. அவர்கள் பாலை மட்டும் சாப்பிடுகிறார்கள். துக்தம் பஷ்யதி. பிறகு பொழுதுபோக்கு விடுதிகளில் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். பிறகு பஷ்யாது பொழுதுபோக்கு விடுதியில் லட்சணாலயம் தேபிய அவர்களுக்கு தேபிய காலக்ஷேபம் இருக்கும். காலக்ஷேப அஸ்தி. பிறகு பொழுதுபோக்கு பஷ்யாது சாத்தியநாளம் விடுதிகளில் கோஷ்டி பிறகு பஷ்யாது பொழுதுபோக்கு விடுதியில் கோஷ்டி கிரகம் அவர்களுக்கு தேபிய காலக்ஷேபம் இருக்கும். அஸ்தி.
பிறகு பொழுதுபோக்கு விடுதியில் அவருக்கு காலக்ஷேபம் இருக்கும். பஷ்யாத் கோஷ்டி கிரகம் தேபிய காலக்ஷேபம் அஸ்தி. இப்படியாக அவர்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். இப்படியாக இத்தியாம் அவர்கள் சந்தோஷத்துடன் ஆனந்த் இருப்பார்கள். பவதி இப்படியாக அவர்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். இந்திரேம் ஆனந்த் பவதி. எல்லாம் நோட் பண்ணிங்க. பிறகு பொழுதுபோக்கு விடுதியில் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பஷ்யாத் கோஷி கிரகம் தேபிய காலக்ஷேபம் அஸ்தி. இப்படியாக அவர்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். இந்தியான் ஆனந்த் பவதி. நான் நோட் பண்ணிங்க. எழுதுறேன். கோஷ்டி கிரகம் கோஷ்டி கிரகம் கோஷ்டி கிரகம் கிராமங்களில் வசிப்பவர்கள் விவசாயிகள். கேடே நிவசதி கிருஷக. கிராமங்களில் வசிப்பவர்கள் விவசாயிகள். கிராமங்களில் கேடே வசிப்பவர்கள் நிவசதி விவசாயிகள் கிருஷக. கிராமங்களில் வசிப்பவர்கள் விவசாயிகள். கேட நிவசதி கிருஷக. நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.